எந்த சோசியல் மீடியா தாவேகாவுக்கு பலமாக இருந்ததோ, அதுவே இன்றைக்கு அவர்களுக்கான நெருக்கடி அல்லது ஒரு சர்வைலன்ஸ் மோடா மாறியிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உதாரணத்திற்கு நேற்றைக்கு அதிமுகல இருந்து விலகியவர்கள் தலைமைச் செயலகத்துல அமைச்சர் ஆனந்த சந்தித்து கட்சியில சேர்ந்திருக்காங்கங்கிறது ஒரு விமர்சனமா மாறுது. முதலமைச்சர் ரூம்லயே மாற்றுத்திறனாளர்கள் சங்கத்துல இருந்து போனவர் ஒரு ரீல்ஸ் எடுத்தாரு அப்படின்னா, அது திரும்ப விமர்சனத்துக்குள்ளாது. ஏதோ ஒரு இடத்துல இத வந்து எஸ்ஓபி போடக்கூடிய அளவுக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கா? எம்எல்ஏக்கள் இருந்து எல்லாரும் இன்ஸ்டாகிராம் டீமோட தான் போறாங்க ஆய்வுக்குங்கிறதெல்லாம். ஒரு ஒரு மாற்றம் வரும் பொழுது அதற்கான முறைப்படுத்த வேண்டிய ரெகுலேஷன்ஸும் தேவையா இருக்கா? தாவேகா அரசு எப்படி கையாளணும்னு பாக்குறீங்க? தேவை இருக்கு. அதாவது திமுக, அதிமுக ஆட்சியில அவங்களுக்கு செல்ஃப் ரெகுலேஷன் இருக்கும். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில மொபைல் போன் கொண்டு போகக்கூடாது முதலமைச்சர் அறைக்கு. அதை அப்படியே வந்து இபிஎஸும் அதை கடைபிடித்தாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அறைக்கு நாங்க பரிசு குழுவா போகும்போது மொபைல் போன் கொண்டு போகல. புகைப்படம் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து அரசு செய்தித்துறை தாங்க எடுக்கும். செய்தித்துறை நமக்கு ஷேர் பண்ணும். அதாவது நிறைய படங்கள் எடுப்பாங்க. அதுல வந்து சில படங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. எந்த படங்கள் வந்து வெளியில போகணுமோ அந்த படங்களை ஷேர் பண்ணுவாங்க. இதான் வழக்கம். இதுதாங்க. எஸ்ஓபி தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற வழக்கம் தான். அப்ப எப்படி முதலமைச்சர் அறையில ஒருத்தர் வீடியோ எடுத்தாரு, மாற்றுத்திறனாளி அவர் இருந்தாலும் நான் முதலமைச்சர் பெர்மிஷன் வாங்கினேன்னு தான் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. முதலமைச்சர் பெர்மிஷன் கொடுத்திருக்க கூடாது. அப்படி கொடுத்திருந்தார் எடுத்ததும் தவறு. எஸ்ஓபி தேவையில்லை, ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற விஷயம்தான். அப்போ அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் இது புதிய அனுபவமா இருந்திருக்கும். தயக்கம் இருந்திருக்கும். கட்சிக்காரங்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு சுத்தமாவே வந்து சில நடைமுறைகள் தெரியல. உதவி சபாநாயகர் அறையில அவரோட சேர்ல உட்கார்ந்து படம் எடுக்கிற அளவுக்கு அவங்க அது ரொம்ப ஃப்ரீயா எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா எடுத்துட்டாங்க. அது அப்படி இல்லைங்க. சில பதவிகளுக்கு சில மாண்புகள் இருக்கு. நீங்க அதை கடைபிடித்தான் ஆகணும். நம்மளோட வயதுல ரொம்ப குறைந்தவரா இருப்பாரு. ஆனா அவர் அமைச்சராக அவரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எழுந்து நின்று அவர் அமர்ந்த பிறகுதான் அமரணும். அது நமக்கு வயசுலாம் அதுல பாயிண்ட் கிடையாதுங்க. அவர் வகிக்கிற பதவியோட மாண்பு தான் அதுல முக்கியம். அந்த மாதிரியான ஒரு காமன் எத்திக்ஸ் கொஞ்சம் கோளாறு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இவங்க போக போக திருத்தணும். அதனாலதான் யாரோ ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க ஆய்வுக்கு போனது இதெல்லாமே அப்படித்தான் வந்தது. இன்னும் சொல்ல போனா ஒரு பேஷண்ட் ரெக்கார்டுங்கிறது வெரி பிரைவேட். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய உரிமையோ, பார்வையிடக்கூடிய உரிமையோ அந்த யாருக்கு வந்து அந்த அங்கீகாரம் தரப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான் இருக்கு. மற்றபடி யார் வேணாலும் போய் ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி பேஷண்ட் ரெக்கார்டை வாங்கி பார்க்க கூடாது. பார்க்கவும் தவறு, அதை காட்டினதும் தவறு, போனதும் தவறு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஆரம்ப கட்டத்துல அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். ஷூரா ஏற்படுத்துங்க. ஏற்படுத்திருச்சு. ஊர்கள்ல நேத்து பேசும்போது சுதந்திரமே போயிருச்சுங்கன்னாரு ஒருவர். அவங்க எல்லாம் ஆத்து பாலத்துல உட்காந்து பேசுறவங்க தாங்க. சும்மா நம்ம நிலங்களை பாத்துக்கிறவங்க. அப்படி என்னங்க சுதந்திரம் போயிருச்சு அப்படின்னா, இல்லைங்க மதுக்கடைக்கு போறோம். போனா சில நேரங்களில் லேட்டா தான் போவோம். பக்கத்து கடையில விற்பான், அதை வாங்குவோம். இப்ப யாருமே விற்க மாட்டேன்றாங்கன்னாரு. நல்ல விஷயம் தானே. எதுக்கு வந்து பக்கத்து கடையில விற்கணும்? நல்ல விஷயம் தானே. இல்ல நல்ல விஷயம் இல்ல, அதுல எங்களோட சுதந்திரம் பாதிக்கப்படுதுல்ல. அவர் ஒரு கான்செப்ட் பாருங்க. நாங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு நான் கரெக்டா 10 மணிக்குள்ள எப்படிங்க போக முடியும்ன்றாரு. ஒரு ஆர்குமெண்டே அதான். திருப்பி அடிச்சு சொல்றாரு. அப்புறம் வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு வசதியும் கிடையாதுங்க. 2, 3 பேரா போய் ஷேர் பண்ணிக்குவோம். அப்ப மதுவே குடிக்காத நீங்க கடையெல்லாம் மூடுங்க. இந்த மாதிரியான ஆர்குமெண்டே எனக்கு புரியல. அவரு தாவேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. அதாவது வயசுலாம் கம்மி தாங்க. ஒரு 40 இயர்ஸ் அண்ட் பிலோ தான் இருப்பாரு. ரெகுலர் அதிமுக ஓட்டர். என்ன ஆர்குமெண்ட்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இல்ல போக பாருங்க. இதுல ரொம்ப சுதந்திரம் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு இன்னொன்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு அது புரிஞ்சுது. எப்படி இந்த கோபம் உங்களுக்கு வருதுன்னு கேட்டதுக்கு, இல்ல சின்ன சின்ன பையங்கள்லாம் 18 வயசு 20 வயசு இந்த பையங்கள்லாம் ஊர் கிராமம் உங்களுக்கு தெரியும். ஜாதி கட்டுப்பாடுகள் எல்லாமே உள்ளதுதாங்க. அதெல்லாம் நம்மளால நிவர்த்தியே பண்ண முடியாது. அவங்கெல்லாம் போய் ஆய்வுன்னு சொல்லி மதுக்கடையில போய் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. நாங்க காலையில 12 மணி 1 மணிக்கு சந்தைக்கு போகும்போது இங்க போகும்போது இவங்களை பாக்குறோம். கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. நீ அப்படி விற்க கூடாது, இப்படி விற்க கூடாது,
எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறாருன்னு அவன் சொல்றான். நைட்டு போகும்போது எங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது நாங்க 2யும் முடிச்சு போட்டு தானே பார்ப்போம்ன்றாரு. அதாவது ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் ஊர்ல ப்ராபபிலி அவங்க வந்து வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. ஊருங்கிறது 2 இல்லைன்னா 3 கம்யூனிட்டி தாங்க அதுல டாமினண்டா இருக்கும். மற்ற கம்யூனிட்டிலாம் சின்ன கம்யூனிட்டியா தான் இருக்கும். இது வந்து காலங்காலமா இருக்கிற நடைமுறை. யார் நினைச்சாலும் உடனடியாலாம் மாத்த முடியாது. அவங்க வந்து பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருந்திருப்பாங்க. ஆக்டிவா இருந்தவங்க ஆட்சின்னு ஒண்ணு வரும்போது அவங்களுக்கு அந்தஸ்து கூடிருது. அந்த அந்தஸ்த அவங்க வந்து கடைகள்ல பிரயோகம் பண்றாங்க. உடனடியாக கவர்மெண்ட் கடைன்னு தெரிகிறது மதுக்கடை தாங்க. அங்க பிரயோகம் பண்றாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கல. அத வெறுப்ப இப்படி காட்டுறாங்க. இப்படி போதுங்க அது. ஓ! இப்படி ஒரு ரூட் இருக்கா அப்படின்னு நினைச்சேன். ரேஷன் கடை ஆய்வு அதிருப்தியை விடவும் டாஸ்மாக் ஆய்வு அதிருப்தி இன்னும் கூடுதலா ஒரு நேர காலம் இல்லாம வேற போகக்கூடியதா இருக்கும். அதாவது ஒரு நல்ல விஷயம் எப்படி வந்து கெட்ட பேரை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இது ரேஷன் கடையிலயும் இருக்குங்க. அதே மாரி விஓ ஆபீஸ் எல்லா ஆபீஸ்லயும் இந்த பிரச்சனை வந்துருச்சு. அவங்க எப்படி பயப்படுறாங்க அப்படின்னா, இவங்க யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியல. வந்து தடால் புடால்னு அவங்க வந்து நம்மள டீல் பண்றாங்க. நமக்கெல்லாம் 40 வயசு, 50 வயசு ஆயிடுச்சு. அரசாங்கத்துல இவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்கோம். திடீர்னு வந்து ஒரு பெரிய கிரவுட் வந்து கிரவுடுன்னு அவங்க சொல்றது என்ன 4, 5 பேர் தான். அதான் கிரவுட் அவங்கள பொறுத்தவரைக்கும். அவங்க வந்து டாமினேட் பண்ணி சொல்லும்போது, அங்க காத்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் மத்தியில எங்களோட இமேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சு போகுது. அப்ப எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி, நாங்க எதையுமே செய்யறதில்ல இப்போ. கடந்த ஒரு 10 நாட்களாக அரசு பணிகள், கீழ்மட்ட அரசு பணிகள்ல பெரிய சுணக்கம் ஏற்படுது. அதுக்கான காரணம் வந்து இது. எல்லா கிராமத்திலும் இருக்குன்றாங்க இத. இன்டர்ஃபெரன்ஸ்னா அதுக்காக தாவேகா தம்பிகளை கூட நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க ஒரு ஆர்வத்துல செய்யறாங்க. ஆனா அரசு எந்திரங்கிறது அது வேற மாதிரியாக சுழல்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இன்னமும் இவங்களுக்கு புரிபடல. அடிப்படை கட்டுமானம் இப்படிதான் இருக்குது. இது புரிபடல. இப்ப எப்போதுமே வந்து மீன் மட்டும் தலையில இருந்து அழுகும். ஆனா அரசு நிர்வாகம் வால்ல இருந்து அழுகிற விஷயம். கீழ தாங்க அது உடனடியா பாதிக்கும். பெரிய பெரிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவங்க அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு குடுத்து போயிருவாங்க. கீழ இருக்கிறவங்க இருக்காங்களே, இப்போ ஒரு விஏஓ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஆல்மோஸ்ட் அந்த கிராமம் தாங்க. அந்த கிராமத்துல ஒரு வெட்டட் அவ்வளவுதான். அவர் அரசு அதிகாரி. அவருக்கு ஏதோ ஒரு கிராமம் வந்து சேர்ந்திருக்கும். அந்த கிராமத்துல அவர் இருப்பாரு. சில நேரங்கள்ல போஸ்டிங் இல்லாம இருந்தா 2 கிராமத்துக்கு ஒரு அதிகாரி, 3 கிராமத்துக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க. ஆனா அவங்க அடிப்படையில கிராமம் தான். சோ கிராமத்தோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கணும். அவங்களுக்கு கீழ இருக்கிற செட்டப் இருக்கு இல்லைங்களா? ஒரு தலையாரியோ, ஹெட்மேனோ இந்த மாதிரியான போஸ்டிங், அப்புறம் வந்து சிட்டாடங்கள் கணக்க சரி பார்க்க வேண்டிய இவங்க அன்றாட பணிபுரிய வேண்டியவங்க. ஒரு சாதாரணமான ஒரு வங்கி விஷயத்துக்கு போனா கூட நம்ம சிட்டாடங்கள் புதிய காப்பி போட வேண்டியது வரும். பழைய காப்பி எடுத்துட்டு போனா ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில கிராமத்துல வந்து தினமும் வந்து இந்த அதிகாரிகளோட நமக்கு இன்டராக்ஷன் இருக்கு. காவல்துறையோட இன்டராக்ஷன் இருக்கு. காவல்துறை வந்து ரொம்ப யோசிக்குது. ஏன்னா ஒரு 10 பேரா கூடி அவங்க வராங்க. அவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க. தாட் பூட்டுன்றாங்க. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். முதல் 2 நாள் ஏற்பட்ட பிரச்சனையில இப்ப வந்து பணிகள் வந்து ஸ்தம்பிச்சிருக்குங்க. யாராவது வந்து சொல்லி இது சரியாகுமா அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது இப்படியே தான் போனா வந்து ரொம்ப அதிருப்தி ஏற்படும். இப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதாவது 75 ஆண்டு கால கட்சியாக இருந்த திமுகவுக்கே கட்சி தலைவராக நீங்க பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் அரசினுடைய தலைவராக பேலன்ஸ் பண்ணணுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும், நெருக்கடியாகவும் மாறி இருந்தது நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். இந்த முறை அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கொண்டு போக போகிறார் முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஒரே ஒரு நிறைய கேள்வி சார். இப்ப ஏறத்தாழ திமுக தலைமையிலான கூட்டணியில திமுக, தேமுதிக சூரியன்ல போட்டியிட்டதுனால மதிமுக என்கிற நிலை இருக்கு. இத ஏறத்தாழ இந்த கூட்டணி முறிந்ததை யார் அறிவிக்கணும் என்பதற்காக இந்த பக்கம் அணில சேர்ந்த விசிகாவும் நாங்க சொல்ல மாட்டோங்கிற மாதிரி அமைதியா இருக்காங்க, திமுகவும் இருக்காங்க. இது டெல்லி வரைக்கும் போய் அங்க 40 எம்பிக்கள் பிரிவதாக முடியுமா, இல்ல அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா? நிறைவான இது பிரிவு தாங்க இனி. ஏன்னா ராஜா ட்வீட் நீங்க பார்த்தீங்க இல்லையா? காலையில ராஜா ட்வீட் எல்லாம் நேஷனல் மீடியா வரைக்கும் போயிடுச்சு. அப்போ என் வீட்டு தென்னை மரம் வந்து கூனி குறுகி பக்கத்து வீட்டுக்கு இளநீ கொடுத்தா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டாரு. முடத்தங்கு அது இலக்கிய பேரு அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் வந்து அடுத்த உடனே புணர்தல்ங்கிற வார்த்தை பிரயோகம் எல்லாம் பண்ணியாச்சு.
அப்போ கூட்டணிங்கிறதெல்லாம் இல்ல. சிந்தனை செல்வன் ட்வீட்ல அவர் வந்து முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டாலின் நிறைவேற்றிய அரசாணைகளுக்கெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியோட கூடிய நன்றின்னு பதிவு போட்டிருக்காரு. ஸோ விசிகால 2 குரூப் வந்துருச்சு. ஒரு குரூப் வந்து ஏற்கனவே அவங்க எப்போதுமே வந்து திமுக ஒட்டி தான் அவங்களோட எல்லாமே இருக்கு. இப்போ உதாரணமாக நம்ம ஷானவாஸ், ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து விசிகால இருந்து பிரிஞ்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல அவங்களுக்கு அங்க வந்து ஸ்கோப் இல்ல. 1. 2வது ஐயுஎம்எல். ஐயுஎம்எல் வந்து என் நினைவுக்கு எட்டி 62ல இருந்து அவங்க திமுக. 67 ஏழு கட்சி கூட்டணி கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் அந்த கூட்டத்துக்கு இங்க வலசரவாக்கத்துல நடந்த திமுக கூட்டத்துல எல்லாம் கலந்துக்கிட்ட மாணவர்கள் தாங்க. பெரிய அளவுக்கு அது இருக்குங்க. அந்த அந்த நட்பு அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு மினிஸ்ட்ரிக்காக அவங்க ரொம்ப பெரிய நட்பை வந்து இழந்தாச்சு. இனி ஐயுஎம்எல் வந்து இங்க வர முடியாது. மைனாரிட்டி ஓட்டு, மைனாரிட்டி காப்பாற்றுற முயற்சி, மைனாரிட்டி ஓட்டு தான் நம்மளோட ஒரு சாலிட் ஓட் பேங்க் அப்படிங்கிற திமுக நினைப்புமே இப்போ இனிமேல் மாறித்தாங்க ஆகணும். முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட வாட்ஸ்அப் இதுல வந்து பதிவுகள் போட்டே வருவாருங்க. எனக்கும் ஷேர் ஆகும். அதுல வந்து இன்றைக்கு போட்டிருக்கிற பதிவு ஐயுஎம்எல் பற்றிய பதிவு தான். அதுல அது ஏதோ ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவாருங்க. ஈவன் நம்ம வீடியோ நல்லா இருந்தா கூட ஷேர் ஆகும். சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ். அதுல அவரோட பதிவு வந்து எம்கேஎஸோட பதிவு வந்து ஐயுஎம்எல் பதிவு தான். அப்படிங்கும்போது அது அவங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஐயுஎம்எல் வந்து முதல்ல வெளியில இருந்து ஆதரவுன்னு கேட்டப்ப திமுக கேட்டோம்னு அவங்க சொன்னாங்க. எப்போதுமே நாங்க திமுக கூட்டணி தான் சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த முடிவு வந்து அவங்க திமுகவோட பெர்மிஷனோட செஞ்ச மாதிரி தெரியல. ஒரு கட்சிக்கு பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா அவங்க அந்த கூட்டணியில இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும். அபிஷியலா சொல்லாட்டாலும் அவங்க லீகல் செப்பரேஷன் ஆகி போச்சு. இனி அது கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. நீங்க டைவர்ஸ் டிகிரி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. செப்பரேட்டட், கதை முடிஞ்சு போச்சு. அப்ப திமுக கூட்டணியில மிச்சம் இருக்கிற கட்சிகள் சிபிஐ சிபிஎம் தேசிய கட்சி. ஆனா அவங்களும் தாவேகா கூட்டணி அரசுக்கு வெளியில இருந்து ஆதரவு தராங்க. அப்புறம் வந்து தேமுதிக, மதிமுக இல்லைன்னு தான் நான் உறுதியா நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்போ விஜய் வரவேற்பதற்கு வைகோ காட்டிய பாடி லாங்குவேஜ்லயே அது புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான நம்பிக்கை தீர்மானம் 2 பேரும் வரல. அவங்க வந்து திமுகவோட வெளிநடப்பு பண்ணிருக்கணும். இப்பவும் அவங்களுக்கு வந்து என்ன வருத்தமா இருக்கும் அப்படின்னா, நம்ம உதயசூரியன் சின்னத்துல இல்லாம வேற சின்னத்துல போட்டு ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு நம்மளும் மினிஸ்டர் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. சோ மதிமுகவும் வந்து இல்லை. 2வது துரை வைகோ மாதிரி யங்ஸ்டர்ஸ் புதிய கூட்டணி தேடுவாங்க. அவங்களுக்கும் நம்ம சொன்ன இந்த கான்செப்ட் தானே. பழைய வந்து ரொம்ப கடினமான கொள்கைகளோட போக வேண்டிய கட்டாயம் இல்லைல்ல அவருக்கு. வைகோ எதிர்காலம் கிடையாதுங்க. இனிமேல் அந்த மதிமுகங்கிற கட்சிக்கான முகம் வந்து துரை வைகோ. வைகோ வந்து சீனியர் லீடர், அவ்வளவுதான். அப்ப துரை வைகோ எடுக்கிற முடிவுகளை நோக்கி தான் அது போகும். அப்ப மதிமுகவும் இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பொருள் கொள்றேன். இப்போ இந்தியா கூட்டணியில இருக்காங்களா இல்லையாங்கிறதான கேள்வி. ஏற்கனவே என்டையர் தேர்தல் பிரச்சாரத்துல இந்தியா கூட்டணின்னு யாருமே சொல்லலைங்களே. மதசார்பற்ற முற்போக்கு தானே அது, அதுக்கு பேரு. மதசார்பற்றங்கிற வார்த்தையிலேயே இப்போ குழப்பம் வந்துருச்சு. அது கிறிஸ்தவ ஓட்டு வங்கியிலையும் இஸ்லாமிய ஓட்டு வங்கியிலையும் ஏற்பட்ட அந்த தொய்வு நிலை காரணமாக அந்த குழப்பம் வந்துருச்சு. சோ அந்த கூட்டணியும் இல்லை. அப்போ அகில இந்திய அளவுல எந்த கூட்டணி பிஜேபிக்கு எதிராக வரப்போகுது? பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக எந்த கூட்டணியும் எனக்கு தெரியல. ஒர்ஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரக்கூடிய கெப்பாசிட்டியும் வந்து பிஜேபிக்கு தானே இருக்கு. அப்போ எவ்வளவு நாளைக்கு அப்போ வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிறத மட்டுமே வந்து திமுக கை கொள்ளும்? இன்னைக்கு வந்து தமிழ் ஹிந்துல குலசண்முக சுந்தரம் ஒரு கட்டுரை எழுதியிருக்காருங்க. பெரிய லாங் கட்டுரை. நல்ல சிறந்த எழுத்தாளர், நான் பெரிதும் மதிக்கிறவர். அவர் இதைத்தான் சொல்லியிருக்காரு தெளிவா. பிஜேபி கூட்டணி, பிஜேபி வந்து ஒரே எதிரி அப்படிங்கிற சொற்சித்திரம் இனிமேல் எப்படி இதுல எடுபடும், இந்த அரசியல்ல எப்படி எடுபடும்? அப்ப தேசிய அரசியல் தான் பார்க்கணும். இப்ப எவ்வளவோ அதிமுக அழுத்தம் கொடுத்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி, நீங்க அமைச்சர்கள் பேர்ல நடவடிக்கை எடுங்கன்னு. அவங்க ஒன்றும் நடவடிக்கை எல்லாம் எடுக்கல. ரெகுலரா தான் தேர்தலை பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து திமுகவுக்கு பெரிய அளவுக்கு வந்து தீமையை வந்து பிஜேபி எங்க செஞ்சது, இதெல்லாம் அவரோட பார்வை. அப்போ திமுகவுக்கும் பெரிய ரீதிங்கிங் வரும். காங்கிரஸ் கட்சியை அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஆதரிச்சு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து
அப்புறம் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து தடுப்பு சோறெல்லாம் தாண்டி போய் ஸ்வீட்லாம் வாங்கி கொண்டு வந்து மு.க. ஸ்டாலினுக்கு பரிசு கொடுத்து 6 உயிர் சகோதரர்னு கட்டி பிடிச்சி தழுவி ஒரு 2 சீட்டுக்கு அங்க போயிட்டாங்க. 2 சீட்ல வந்து சண்முகம் ராஜினாமா பண்ண ராஜ்யசபா எம்பி பேலன்ஸ் டேம் அது 28 முதல் 2-3 மாசம் தாங்க பேலன்ஸே இருக்கு. 2 வருஷத்துக்கு கம்மி. அத வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வாங்கினாருன்னு வைங்க. இப்ப தெரிஞ்சு போயிருங்களே. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 20-25 நாள்ல அது தெரிஞ்சு போயிரும். அப்ப அபிஷியலா அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப அபிஷியலா இந்தியா கூட்டணியில திமுக இல்லை. இல்லவே இல்லை. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ திமுகவுக்கு அகில இந்திய அளவுல வேற ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அல்லது வேற ஒரு கூட்டணியில இடம்பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பிஜேபி ஆன்டி பிஜேபி ரோல இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவங்க எடுத்து செய்ய போறாங்க? ஆட்சியில இல்ல. ஆனா அரசியல்ல இருந்தானங்க ஆகணும். 2வது திமுகலயும் அடுத்த கட்ட தலைமைங்கிறது உதயநிதி தலைமை தானே. இப்ப எப்படி இளைஞர்கள் இல்ல வயதுல குறைந்தவர்களுக்கு பழைய பேகேஜ் இல்லையோ, இப்ப எனக்கு இருக்கிற சித்தாந்த பேகேஜ் உங்களுக்கு கிடையாது இல்ல தம்பி. அப்ப அதே தானே உதயநிதிக்கு அதே லாஜிக் தானே பொருந்தும். அப்போ ஒரு பெரிய மாறுதலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் போகிறது அப்படிதான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக சார். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்னவரே பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய நிலைக்கு தமிழ்நாடு அரசியல் இந்த தேர்தல் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.